தேவனுக்கே துதிகரம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரம ஊழியங்கள் சார்பாக அந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 40ஆம் சங்கீதம், தியானிக்க முடியாத குறிக்கப்பட்ட சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீதின் சங்கீதம். அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நீ பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சொன்ன உடனே நமக்கு பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு பொறுமை இல்லை. பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த பொறுமை நமக்கு இல்லை. பிரியமானவர்களை, சில நேரம் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். மூன்றாவது வசனத்திலே, தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தேவனை துதிக்கும் புது பாட்டை, அதான் கர்த்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் துதித்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். எப்பொழுது கர்த்தரை பாடும் பொழுது. 6ஆம் வசனத்திலே, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். பிரியமானவர்களே, தேவனால் அவருடைய நியாய பிரமாணத்தில் வேண்டப்படுகிற பலிகளும் அடையாளமான சடங்காச்சாரங்களும் தங்களில் தானே போதுமானவில்லை என்று உண்மையான அர்ப்பணிப்பிற்கும் இதயபூர்வமான அவருக்கேற்ற கீழ்ப்படிதலுக்கும் அவைகள் சரியான மாற்று அல்ல என்று சங்கீதக்காரன் புரிந்து கொண்டிருந்தார். அப்படி போலவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் தேவனுக்கும் அவருடைய வார்த்தையின் கட்டளைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் இல்லாமல் தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலும் கர்த்தருடைய பந்தியிலும் தொழுகையிலும் அல்லது துதியின் பாடல்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதலானது இல்லாமல் இருக்கும்போது அதை எந்த மத சடங்காச்சாரமும் ஈடு செய்ய முடியாது. பிரியமானவர்களே, 40ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்திலே, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று சொல்லி அறிந்து, அவருக்கு பிரியமானது எது என்று சொல்லி அறிந்து நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காரியங்களையும். இந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையா, இந்த காரியம் ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா என்று சொல்லி அறிந்து செயல்பட வேண்டும். தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசமானது 8ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடினேன், கர்த்தாவினீர் அதை அறிவி. பிரியமானவர்களே, வேதத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, 8ஆம் வசனத்தில், என் தேவனை உமக்கு பிரியமான செய்ய உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்கு இருக்கிறது. தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசமானது தேவனுடைய சித்தத்தை செய்வதில் உண்மையான மகிழ்ச்சி அடையும் விசுவாசமாகும். அந்த மகிழ்ச்சி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள போராடுவதனால் செயல்படும். பிரியமானவர்களே, அவர் 11ஆம் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய தயவு இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. 9ஆம் வசனத்திலே, மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சபையை நேசிக்கிறவர் தாவீது. 16ஆம் வசனத்திலே, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கு மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இதே 40ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்திலே, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாரா என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே அவர் கைவிடுவதில்லை. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.